அப்படியே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாக் அஸ்வின் அவருடைய டைரக்ஷன்ல கல்கி 2 படத்துல கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கல்கி 2ல இப்போ அவருடைய போர்ஷன் வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து அவர் இப்போ எலெக்ஷன் ஒர்க்ல பயங்கர பிஸியா இருக்கிறாரு. ஒன்ஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கல்கி 2 படத்துடைய ஷூட்ல ஜாயின் பண்ணிப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அன்பரி மாஸ்டர்ஸ் உடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த படத்துடைய ஷூட்மே வந்து மே மாசத்துல ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாமா. ஏன்னா ரொம்ப நாளா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அந்த படத்துக்கு போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு வழியா இப்போ மே மாசத்துல அன்பரி மாஸ்டர்ஸ் உடைய படத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ டீம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு கல்கி 2 அன்பரி மாஸ்டர்ஸ் உடைய படம் அப்படின்னு 2 படத்திலையும் சைமல்டேனியஸா வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பாரு. அப்படியே அக்டோபர் மாசத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த படத்துக்கான ஷூட் நெல்சன் அவருடைய டைரக்ஷன்ல ஸோ அதுவுமே வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.